Plus 1 Chemistry Unit 1 Basic Concepts of Chemistry and Chemical Calculations. இந்த லெசனில் கெமிஸ்ட்ரியோடைய பேசிக் கான்செப்ட்ஸ் பற்றியும் அண்டு கெமிக்கல் கேல்குலேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கெமிஸ்ட்ரி த சென்டர் ஆஃப் லைஃப். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இன் தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் மீன்ஸ் ஃபுட் டு ஈட், cloth to wear and place to live. These are the three basic needs of human life. Chemistry plays a major role in providing these needs and also help us to improve the quality of life. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். இது மூணுமே நம்மளுடைய ஹியூமன் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது. இது மூணு எல்லாத்துலேயுமே கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கெமிஸ்ட்ரி has produced many compounds such as fertilizers, insecticides that could enhance the agricultural productions. அதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபர்டிலைசர்ஸும் அண்டு இன்செக்டிசைட்ஸும் தேவை. இது ரெண்டுமே கெமிஸ்ட்ரியிலேருந்து தான் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னா உரங்கள், இன்செக்டிசைட்ஸ் அப்படின்னா பூச்சிக்கொல்லிகள். We build better and stronger buildings that sustain different weather conditions with modern cement, concrete mixes and better quality steel. We also have better quality fabrics. Modern cements, concrete mixes, better quality steels இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கான பில்டிங்ஸ் உருவாக்க முடியும். அண்டு பெட்டர் குவாலிட்டி ஃபேப்ரிக்ஸ் இது எல்லாத்துலேயுமே கெமிஸ்ட்ரி யூஸ் ஆகுது. கெமிஸ்ட்ரி இஸ் எவ்ரிவேர் இன் த வேர்ல்டு அரவுண்ட் அஸ். வேர்ல்டில் எல்லாத்துலேயுமே கெமிஸ்ட்ரி இருக்குது. ஈவன் அவர் பாடி இஸ் மேடப் ஆஃப் கெமிக்கல்ஸ். அதாவது நம்மளுடைய பாடி கெமிக்கல்ஸால் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டினியூஸ் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்யூரிங் இன் அவர் பாடி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். நம்மளுடைய ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அதாவது நம்மளுடைய உடல் அசைவுகளுக்கு பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. Chemistry touches almost every aspect of our lives, culture and environment. நம்மளுடைய கல்ச்சர் அண்டு என்விரான்மெண்ட் இது எல்லாத்துலேயுமே கெமிஸ்ட்ரி தொடர்பு கொண்டு இருக்குது, அதாவது டச்சஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The world in which we are living is constantly changing and the science of chemistry continues to expand and evolve to meet the challenges for our modern world. வேர்ல்டு மாறிக்கிட்டே வருது. அதுக்கு ஏற்றபடி வேர்ல்டுடைய சேலஞ்சஸ்க்கு ஏற்றபடி கெமிஸ்ட்ரி வளர்ந்து கொண்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சர் எ ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் நியூ அண்டு யூஸ்ஃபுல் மெட்டீரியல்ஸ் தட் ஆர் யூஸ்டு இன் எவ்ரிடே லைஃப். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய நியூ அண்ட் யூஸ்ஃபுல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இருந்து தான் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பாலிமர்ஸ், டைஸ், அலாய்ஸ், லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் இது எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. When HIV AIDS epidemic began in early 1980s, patients rarely lived longer than a few years. அதாவது 1980s இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ் எபிடமிக் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்த போது அதில் பாதிக்கப்படுறவங்க கொஞ்ச நாள் தான் வாழ முடியும் அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் நவ் மெனி எஃபெக்டிவ் மெடிசன்ஸ் ஆர் அவைலபிள் டு ஃபைட் த இன்ஃபெக்ஷன் அண்ட் பீப்புள் வித் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் ஹாவ் லாங்கர் அண்ட் பெட்டர் லைஃப். ஆனால் இப்போ நிறைய மெடிசன்ஸ் எல்லாமே அதை க்யூர் பண்ணி நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸாக நம்ம கண்டினியூ பண்ணுற அளவுக்கு இப்போ மெடிசன்ஸ் வந்துடுச்சு. The understanding of chemical principles enable us to replace the non-eco-friendly compounds such as CFC. CFC na chlorofluorocarbon in refrigerator with appropriate equivalents and increasing number of green process. அதாவது இப்போது நம்ம கெமிக்கல் பிரின்சிபல்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனால நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த குளோரோஃப்ளோரோகார்பனுக்கு பதிலாக இப்போது க்ரீன் ப்ராசஸை நம்ம உருவாக்கியிருக்கோம். There are many researchers working in different fields of chemistry to develop new drugs, environment-friendly materials, synthetic polymers for the betterment of the society.
டெவலப் நியூ ட்ரக்ஸு, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸு, சிந்தட்டிக் பாலிமர்ஸு, இது எல்லாத்துலேயுமே நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து நிறைய ரிசர்ச் ஒர்க்கை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. As chemistry plays an important role in our day-to-day life, it becomes essential to understand the basic principle of chemistry in order to address the mounting challenges in our developing country. அதாவது டே டு டே லைஃப்பில் இம்பார்ட்டண்ட் ரோலாக கெமிஸ்ட்ரி மாறிட்டு வரும்போது டெவலப் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு கெமிஸ்ட்ரியோடைய பேசிக் பிரின்சிபல்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். லுக் அரவுண்ட் யுவர் கிளாஸ் ரூம். What do you see? You might see your bench, table, blackboard, window. நீ உன்னுடைய கிளாஸ் ரூமை பாரு. அதில் நீ எதை பார்க்குற? பெஞ்சு, டேபிள், பிளாக்போர்டு, விண்டோ, இது எல்லாத்தையும் தான் பார்க்குற. வாட் ஆர் திஸ் திங்ஸ் மேட் ஆஃப்? இது எல்லாம் எதனால் உருவாக்கப்பட்டது? தே ஆர் ஆல் மேட் ஆஃப் மேட்டர். இது எல்லாமே வந்துட்டு மேட்டரால் தான் உருவாக்கப்பட்டது. Matter is defined as anything that has mass and occupied space. All matter is composed of atoms. ஸ்பேஸை ஆக்குபைட் பண்ணக்கூடிய எல்லாமே மேட்டர். இந்த மேட்டர் வந்துட்டு ஆட்டம்ஸால் தான் உருவாக்கப்பட்டது. This knowledge of matter is useful to explain the experience that we have with our surroundings. In order to understand the properties of matter better, we need to classify them. There are different ways to classify matter. The two most commonly used methods are classification by their physical state and by chemical composition as described in the chart. இந்த மேட்டரை வந்துட்டு டூ மெத்தடாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன், இன்னொன்று கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் வந்துட்டு சாலிட், லிக்யூட், கேஸ், இதுதான் வந்து ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன். சாலிடுக்கு எக்ஸாம்பிளாக வந்துட்டு ஐஸ் சொல்லியிருக்காங்க, லிக்யூடுக்கு வந்துட்டு வாட்டர், கேஸுக்கு வந்துட்டு வாட்டர் வேப்பர் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். இந்த கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் வந்துட்டு டூ டைப்பாக இருக்குது. ஒன்று மிக்சர்ஸ், இன்னொன்று வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ். மிக்சர்ஸில் வந்துட்டு ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ், இதுதான் வந்து மிக்சர்ஸ். அது ஹோமோஜீனியஸ் வந்து எக்ஸாம்பிள் வந்து க்ரீன் டீ கொடுத்துருக்காங்க, ஹெட்ரோஜீனியஸ்க்கு வந்து ஆயில் ஆர் வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பியூர் சப்ஸ்டன்ஸில் வந்துட்டு எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. எலமெண்ட்ஸுங்கிறது வந்துட்டு காப்பர், காம்பவுண்ட்ஸுங்கிறது வந்துட்டு எக்ஸாம்பிளாக காப்பர் சல்ஃபேட் கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். மேட்டர் கேன் பி கிளாஸிஃபைட் அஸ் சாலிட்ஸ், லிக்யூட்ஸ் அண்ட் கேஸஸ் பேஸ்டு ஆன் தர் ஃபிசிக்கல் ஸ்டேட். மேட்டரை வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் வந்துட்டு சாலிட்ஸ், லிக்யூட்ஸ், கேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. The physical state of matter can be converted into one another by modifying the temperature and pressure suitability. டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கும் ஏற்றவாறு மேட்டர்ஸை வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்டாவோ அல்லது அனதராவோ வந்துட்டு மாடிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் வந்துட்டு கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். மேட்டர் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு மிக்சர்ஸ் அண்ட் பியூர் சப்ஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் தர் கெமிக்கல் கம்போசிஷன்ஸ். மேட்டரை கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸில் வந்துட்டு மிக்சர்ஸ் அண்டு பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. மிக்சர்ஸ் consist of more than one chemical entity present without any chemical interreactions. They can be further classified as homogeneous or heterogeneous mixers based on their physical appearance. Mixers வந்துட்டு homogeneous, heterogeneous அப்படின்னு சொல்லி physical appearanceல வந்து classify பண்ணுறாங்க. Pure substance are composed of simple atoms or molecules. They are further classified as elements and compounds. சிம்பிள் ஆட்டம்ஸ் அல்லது மாலிகுல்ஸால் உருவாக்கப்பட்டதான் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்துட்டு எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எலமெண்ட் அண்ட் எலமெண்ட் கான்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம், அதாவது ஒரே டைப் ஆட்டம்ஸை கொண்டது தான் வந்து எலமெண்ட். We know that an atom is the smallest electrically neutral particle being made of fundamental particles, namely electrons, protons and neutrons. Electrons, protons and neutrons இது எல்லாமே வந்து smallest electrically neutral particles கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. Element can exist as monoatomic or polyatomic units. எலமெண்ட்டுங்கிறது வந்துட்டு மோனோஅட்டாமிக் யூனிட்டையும் பாலியட்டாமிக் யூனிட்ஸையும் கொண்டது தான் வந்து
எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா மோனோ அட்டாமிக் யூனிட்டுங்கிறது வந்து கோல்டு காப்பர், பாலிஅட்டாமிக் யூனிட்டுங்கிறது வந்து ஹைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்டு சல்ஃபர். நெக்ஸ்ட் ஒன் காம்பவுண்ட். Compounds are made up of molecules which contain 2 or more atoms of different elements. 2 or more atoms உடைய different elements கொண்டது தான் வந்து compounds. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு CO2, குளுக்கோஸ் C6H12O6 இது குளுக்கோஸ், ஹைட்ரஜன் சல்ஃபைட் H2S, சோடியம் குளோரைட் NaCl இதெல்லாம் சொல்கிறாங்க. Properties of compounds are different from those of their constituent elements. Properties of compoundல உள்ள எலமெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் இஸ் ஏ சினிமெட்டல் அண்ட் குளோரின் இஸ் an irritating gas, but the compound formed from this two elements, sodium chloride, shows different characteristics as it is a crystalline solid, vital for biological functions. இந்த 2 எலமெண்ட்ஸ் அதாவது சோடியம் குளோரைடு அண்டு டிஃபரண்ட் கேரக்டர் இஸ் கிறிஸ்டலின் சாலிட், இது ரெண்டுமே வந்துட்டு இந்த சோடியம் சினிமெட்டல் அண்டு குளோரின் இரிட்டேட்டிங் கேஸ்லேருந்து தான் உருவாக்கப்பட்டது. இது ரெண்டுமே வந்து பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இவாலுவேட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பை அப்ளையிங் த நாலேஜ் ஆஃப் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் கிளாஸிஃபை ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்டூ எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் ஆர் மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் எது எலமெண்ட்ஸ், எது காம்பவுண்ட்ஸ், எது மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து 8 கொடுத்துருக்காங்க. சுகர், சீ வாட்டர், டிஸ்டில்டு வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, காப்பர் வயரு, டேபிள் சால்ட்டு, சில்வர் பிளேட்டு, நாப்தலின் பால்ஸ். இது 8ல் வந்துட்டு எது எலமெண்ட்ஸு, எது காம்பவுண்ட்ஸு, எது மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எலமெண்ட். எலமெண்ட்னா வந்துட்டு 2 இருக்குது. ஒன்று காப்பர் வயரும், இன்னொன்று சில்வர் பிளேட். இது ரெண்டும் தான் இதில் உள்ளதில் எலமெண்ட். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட். காம்பவுண்டு இதில் என்னென்ன இருக்குன்னா சுகர், டிஸ்டில்டு வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, டேபிள் சால்ட்டு, நாப்தலின் பால்ஸ், இது எல்லாமே வந்து இதில் வந்து காம்பவுண்ட்ஸ். 3வது மிக்சர்ஸ். மிக்சர்ஸுங்கிறது ஒன்று தான், சீ வாட்டர். இதோட இந்த வீடியோ